எல்லாருமே ஹாப்பியாக வருவாங்க. ஏன்னா அந்த ஊரோட கலாச்சாரமும் இங்கே உள்ள கிளைமேட்டும் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ சம்மர் சீசனுங்கிறனால கோயம்புத்தூர்லேயும் வந்து வெயில் வெளுத்து வாங்குது. பட் இருந்தாலும் இங்குள்ள சுற்றுலா ஸ்தலங்கள் வந்து நிறையா இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது கோவிலாக இருக்கட்டும், ஒரு ஒரு ஒன் டே ட்ரிப்பாக ஃபால்ஸாக போக வேண்டியதாக இருக்கட்டும், கோயம்புத்தூர் சுற்றி நிறையா வந்து ஊர்கள்லாம் இருக்குது, நிறையா வந்து கோவில்கள் இருக்குது, நிறையா சுற்றுலா ஸ்தலங்கள் இருக்குது. இருந்தாலும் நான் ஒரு ஆன்மீக பதிவாளர் அப்படிங்கிறதுனால ஆன்மீக ரீதியாக தான் நான் அதிகமாக வந்து சர்ச் பண்ணுவேன். ஸோ அதனால 5 முக்கியமான கோவில்களை பற்றி நான் இந்த பதிவில் நான் சொல்கிறேன். அது முதல் பதிவாக வந்து மருதமலை முருகன் கோவில். முருகப்பெருமானோட அடியார்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோவில் வந்து உங்களுக்கு வரப்பிரசாதம் தான். மருதமலை நீங்கள் போனாவே உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் அந்த கோவிலில் வந்து நீங்கள் வந்து ஒரு சொர்க்கத்தையே நீங்கள் வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. அதுதான் மருதமலையோட ஸ்பெஷாலிட்டியே. எல்லாத்தையும் மறந்துடுவீங்கன்னா வேறு எதுவும் சொல்ல வரல. உங்களுக்கு கஷ்டங்களும் சரி, நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருந்தால் கூட சரி, நீங்கள் இது வேணும் அது வேணும்னு நினச்சிட்டுலாம் இருப்பீங்க. அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு முருகனை பார்த்தா கேட்க கூட தோணாது உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு அருள் சேவர் முருகப்பெருமான். உங்களுக்கு எதுவுமே அவரை தவிர உங்களால் வேறு எந்த சிந்தனையுமே உங்களுக்கு வராது. அந்த மலையை விட்டு கீழே இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஸ்தலம் தான் மருதமலை முருகன் கோவில். இரண்டாவதாக ரத்னகிரி முருகன் கோவில். இந்த கோவில் நம்ம சத்தியமங்கலம் போகிற வழியில் வந்து கோயம்புத்தூருக்குள்ளே தான் இருக்குது. நம்ம காந்திபுரத்தில் வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது ரத்னகிரி முருகப்பெருமான் கோவில். அந்த கோவிலுமே மிக பிரசித்தி பெற்ற கோவில், பழங்கால கோவில். அங்குள்ள முருகப்பெருமானும் தனியாக ரொம்ப ரம்மியமாக காட்சியளிப்பார். அது ஒரு ஸ்பெஷலான முருகன் கோவில் தான். மூன்றாவதாக அம்மன் கோவில். அம்மன் கோவில் வந்து இங்கே மலைக்கோவில் வந்து அந்த இடத்துக்கு போனாவே வந்து செம்ம ஸ்பாட்டாக தாங்க இருக்கும். ஒரு மலைக்குள்ளேயே நீங்கள் உள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பொன்னூத்தம்மன் கோவில். ஒரு ஃபால்ஸுக்குள்ளே நீங்கள் போகணும், ஃபால்ஸுக்குள்ளே போய் ஒரு குகை வழியாக போய் ஒரு அம்மனை தரிசனம் பண்ணணும்னா இந்த இடம் வந்து செம்ம லொக்கேஷனுங்க. பொன்னூத்தம்மன் கோவில் மூன்றாவதாக. நான்காவதாக தர்மலிங்கேஸ்வரர் கோவில். சிவபெருமான வழிபடுறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோவில் வந்து சொல்ல வார்த்தைகளே இருக்காது. மலை கோவில் கோயம்புத்தூர்லேயே வந்து இருக்கக்கூடிய ஒரே சிவன் மலை கோவில் வந்து தர்மலிங்கேஸ்வரர் கோவில் தான். தர்மர் வழிபட்ட ஸ்தலங்கிறனால தர்மலிங்கேஸ்வரன் பேர் வந்தது. நம்ம மகாபாரதத்தில் வந்தார்ல, அவர் தான் தர்மர். அவர் தான் இங்கே வந்து வழிபட்டிருக்காரு. மேலே வந்து ஒரு சத்தம் கேட்கும்போது அங்கே வந்து சிவபெருமான் வந்து அவருக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு தர்மருக்கு. அங்கே போய் அவர் வழிபட்டிருக்காரு. அதனால தர்மலிங்கேஸ்வரன் பெயர் வந்திருக்கு. அதுக்கடுத்து ஐந்தாவதாக பதிமலை முருகன் கோவில். இங்கே தான் நம்ம கோயம்புத்தூர்ல வந்து பக்கமாக தான் வந்து கேரளா பார்டரில் இருக்குது, குமிட்டிபதின்ற ஒரு இடத்துல இருக்குது. நீங்கள் பதிமலை முருகன் கோவிலுமே ரொம்ப ஒரு அவுட்டில் தான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் தான். பக்கத்துலேயே குமிட்டிபதி ஃபால்ஸும் இருக்குது. சீசனில் போனால் கண்டிப்பாக அங்கே தண்ணி வரும், அதையும் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதுக்கு அடுத்ததாக அனுவாவி சுப்பிரமணியர் கோவில். அனுவாவி சுப்பிரமணியர் கோவில் வந்து முருகப்பெருமான் கோவில் தான். கோயம்புத்தூருக்குள்ளே இருக்கிற ஒரு கோவில் தான். வேறு லெவலில் அந்த கோவில் இருக்குங்க. பயங்கரமான ஒரு வைப்பு வந்து அந்த கோவிலை நீங்கள் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அங்கே வந்து ஒரு மூலிகை தண்ணி வந்து எப்பவுமே வற்றாத ஒரு மூலிகை தண்ணி அங்கே வந்துட்டே இருக்குது. அதோட பிறப்பிடமே எங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. பல ஆராய்ச்சியாளர்கள் வந்து அது எங்கே உருவாதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு மிராக்கல்ஸான ஒரு இடம் தான் அனுவாவி சுப்பிரமணியர் கோவில். செம்மையான கோவிலுங்க. இந்த அனுமனுக்கு வந்து தாகம் தீர்த்த சலன்றனால அனுவாவி சுப்பிரமணியர் கோவில்னு பேர் வந்தது. தேங்க்யூ.